லா ஆஃப் அட்ராக்ஷனில் மெயின் ரூல் என்னன்னா, நம்மளோட லைஃப்பில் இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னடா நடக்கிறத கண்டுக்க கூடாதுன்னு சொல்கிறேன், நடக்கிறத அக்செப்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அக்செப்ட் பண்ணுறதா இல்லை கண்டுக்காமல் விடுறதா? ஸோ நம்ம எப்போ ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறோமோ, யூனிவர்ஸுக்கே அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு காஃபி நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, காஃபி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க. அது நம்மளோட தாட்ஸ் மூலமாக, ஃபீலிங்ஸ் மூலமாக தான் அந்த காஃபியை நம்ம அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நேச்சர் வந்து அந்த காஃபியை நமக்கு கொடுக்கறதுக்காண்டி பல வேலைகள் பண்ணி அந்த காஃபியை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்போ அது நமக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும்போது, அதை உள்ளுக்குள்ளே வச்சு கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது, இந்த ஹோட்டலில் எப்பயுமே இப்படி தான் காஃபி இங்கே நல்லாவே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி அதை எதிர்த்தோம்னா இன்னும் அதிகமாக நடக்கும். நாளை பின்ன வேற ஒரு ஹோட்டல் போயிட்டு நீங்கள் காஃபி ஆர்டர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இல்லாட்டி இந்த நல்லா இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயம் வேறு இதில் நடக்கும். வண்டி ரிப்பேராக போகலாம், ஹெல்த் இஷ்யூ வரலாம், ஃபினான்ஷியலாக நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகலாம். எப்படி எனி ஃபார்மில் வரும் அந்த நெகட்டிவ். ஓகே, நமக்கு அன்கம்ஃபர்டபுள் தரக்கூடிய விஷயம் எனி ஃபார்மில் வரலாம். வெயிட்டரை பிடிச்சி திட்டோம் அப்படின்னா திரும்ப நடக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறது, நமக்குள்ளேயே வச்சுக்கிறது, இல்லை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. இல்லை அப்படின்னா 2வது பொறுமையாக அவங்கள கூப்பிட்டு நல்லா மாற்றி கொடுங்க, வேலை முடிஞ்சு. பொறுமையாக ரியாக்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இல்லாட்டி அடுத்த தடவை எனக்கு மாற்றி கொடுங்க, இல்லை சுகர் ஆட் பண்ணி கொடுங்க. ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம், வேலை முடிஞ்சிச்சு. அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். காஃபி நல்லா இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இதுக்கு என்ன பண்ணலாம் ரெஸ்பான்சிபிளாக? எனக்கு மாற்றி கொடுங்கன்னு பொறுமையாக சொல்லலாம். அப்போது ஒரு விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா, அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த காஃபி நல்லா இல்லை, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவ் அதே தான். அதை நம்ம மாற்றணுமா? நீங்கள் மாற்ற விரும்புகிறீங்களா? அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை அக்செப்ட் பண்ணால் தான் மாற்ற முடியும். அக்செப்ட் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் இந்த நெகட்டிவ் திரும்ப நமக்கு நாளைக்கு நடக்கும். அது நமக்கு வேணாம் இல்லை. அதனால நம்ம அதை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நெகட்டிவ் நடக்குதோ அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஓகே நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் பாசிட்டிவாக இருந்து இதை நான் மாற்ற போகிறேன். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு நாளைக்கு நடக்காது. இதோட நம்ம பாசிட்டிவாக இருக்க என்ன நடக்கும்னா, நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அதனால் இப்போலேருந்து இந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரூ. 1000 தொலைஞ்சு போச்சு, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அதை பத்திரமா வச்சுக்குவோம். ஒரு இந்த ரூ. 1000 தொலைஞ்சு போனதுக்கு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா, நாளைக்கு ரூ. 2000 உங்களுக்கு காணாம போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இதே தான் பாசிட்டிவ்க்கு. ரூ. 1000 கிடைச்சதுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ரூ. 2000 கிடைக்கும். நம்ம எதை கவனிக்கிறோமோ எக்ஸ்பேண்ட் ஆகும். ரூ. 1000 தொலைஞ்சு போச்சுன்னு கவலைப்பட்டா இன்னொரு ரூ. 1000 வேஸ்ட்டாக போகும். ரூ. 1000 கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டா இன்னொரு ரூ. 1000 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுதான் நம்மளோட லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம அடுத்து டே 19ல் மீட் பண்ணலாம்.